கொண்டான். இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ஆகாப் ஆமென் மனைவி எசேபேலுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்கள் வழி நடக்க ஆரம்பித்தார்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் என்னாகல, ஆமென், அவர்கள் கொஞ்சம் கூட உணராமல் போய்விட்டார்கள். அதனாலதான் எலியா ஆமென் என்ன பண்ணுகிறானா, இவர்களுடைய வழிபாடை உடைக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவங்க நம்பிக்கை அது, எங்க தேசம் ஆசீர்வாதமா இருக்கும், நாங்க நல்ல வளர்ச்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தா. கவனிங்க, ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க ஆகாப் அதனுடைய 18வது அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, இந்த ஆகாப் ஒபதியாவை பார்த்து சொல்றான், நீ தேசத்துல இருக்கிற எல்லா நீரிடத்திலும் சாகக்கூடாமல் நமக்கு புல் ஏதாவது அகப்படுமா அப்படின்னு சொன்ன புல் என்ன சொல்ற, நல்லா செழிப்பா. சில ஊர்லாம் போனோம்னா அந்த வயல் நிலத்தெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவோம், நல்லா செழிப்பான ஊர்பா, நல்லா செழிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆமென். இப்போ ஆகாப் என்ன பண்றான், தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி பார்க்கறான், அப்பா ஊர் ஃபுல்லா சுத்து, அவன் எந்த நீரோரமோ ஆறோ எல்லா இடத்துக்கு போ, எங்கேயாவது ஆடு மாடு குதிரைக்கு அவன் ஏதாவது புல்லு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு சொன்னா, அவன் சொல்ற என்ன எப்படி இருக்கு, வறட்சியான ஒரு பூமியா இருக்கிறது, வறட்சியான ஒரு தேசமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா. இரண்டாவது, அந்த தேசத்தில் அவர்கள் எதை நம்பி கொண்டிருந்தார்களோ, எதை அவர்கள் தன்னுடைய பலமாய் வைத்துக் கொண்டிருந்தார்களோ, எது எங்களுக்கு ஆசீர்வாதம், எங்கள் தெய்வம் எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கு, எங்களை வளமா வச்சிருக்கு, எங்களை நன்மையா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து கொண்டிருந்தார்களோ, அதெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, ஆமென், ஸ்தோத்திரம். எலியா எதுல கை வைக்கிறார் தெரியுமா, ஜனங்கள் இது வரையில எதன் மேல நம்பிக்கையா இருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை இவன் காண்பித்து கொடுக்கிறான். இதையா நீங்க நம்பி இருந்தீங்க, இதையா இவ்வளவு நாள் நம்பி போனீங்க, ஆமென். தேவன் உங்களை வழி நடத்துறதெல்லாம் மறந்துட்டு இப்பொழுது உன் உழைப்புல, உன்னுடைய வருமானத்துல, உன்னுடைய பலத்துல, உன்னுடைய ஞானத்துல, உன் அறிவுல நீ ஓடுறியா, ஆமென். கர்த்தர் அதுல கை வச்சு காட்டுவார். அப்படின்னா என்ன, ஆமென், சோதரி எதுல ஓடுறியோ அந்த திமிர் அடக்குவார். அல்லேலூயா, ஆமென். எலியா இந்த ஜனங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜனங்களை தனக்கு முன்பதாக ஒரு அட்டென்ஷன்ல கொண்டு வர பார்க்கிறான். அப்படின்னு சொன்னா இவர்களுடைய நம்பிக்கை உடைஞ்சிருச்சு. ஆமென். 3 வருஷம் சொன்னபடியே மழை பெய்யல. ஆமென். இத்தனை வருஷம் இவர்கள் ஆமென் எங்களுக்கு இந்த தெய்வம் தான் எங்களுக்கு எல்லாமே செய்துன்னு சொல்லிட்டு இருந்ததுனால, ஆமென், இப்போ இவன் சொல்றான் இல்ல, ஆமென், அப்படி இல்ல அப்படின்னு காண்பித்து கொடுக்கிறான். ஆமென். தேசம் முழுவதுமாய் ஒரு புல்லு கூட அகப்படணும்னா அப்போ எவ்வளவு காஞ்சி போயிருக்கு பாருங்க. ஒரு வறட்சியான ஒரு தேசமா அது மாறி இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, வசனம் 18-21 வாசிக்கிறோம். ஆமென். அப்பொழுது எலியா நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், ஒன்றும் சொல்லவில்லையா? ஜனங்க ஒன்னும் சொல்லல. இப்ப சொல்றான், இவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவன் சொல்ற இருமன நிலைப்பாட்டுல அவன் சொல்றான், நீங்கள் எந்த மட்டும் அவன் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க எந்த மட்டும் நீங்க இப்படி ஒரு டபுள் மைண்ட் பர்சனா இருப்பீங்க. ஆமென். உங்களுடைய 2 நினைவுகளால் நீங்கள் என்ன பண்றீங்க, ஆமென், வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமென். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். சபையில வந்தா நம்மள போல பரிசுத்தவான் இல்ல, பரிசுத்தவாட்டி இல்ல. ஆமென் சொல்ற. ஆனா வெளியில போனா பக்தியே இல்ல, தெய்வ பயமும் இல்ல. ஆமென். அப்ப தேவனை சார்ந்து இருக்கிறதான, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாங்கிறதான ஒரு அடையாளமும் இல்ல, ஒரு சாட்சியம் இல்ல. ஆமென். இவர்கள் ஆமென் சொல்ற உடன்படிக்கையினாலே தேவன் தெரிந்து கொண்ட ஜனம். ஆமென். தேவன் தன்மையா சொல்றார், நீங்கள் திரட்சியானவர்கள் என்று சொல்லி நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் தேசத்திலே கொஞ்சமா இருந்ததுனால நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நீங்க பெரிய ஆளுன்றதுனால, நீ பெரிய
அவன் மேன்மையா இருக்கிற, கனமா இருக்கிற, உயர்வா இருக்கிற நேரத்துல நான் அவனை தெரிந்து கொள்ளல. நீ ஒன்னல்லாத சூழ்நிலையில அவன் சொல்ற தேசம் எல்லாம் கைவிடப்பட்டு தேசம் எல்லாம் அவருக்கு எதிர்பார்க்கிற நேரம் அவன் ஒரு சூழ்நிலையில இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு வரும் பொழுது அவன் சொல்ற இவர்களுடைய தொடர்ச்சியான வருகை கண்டு மோவாபின் ராஜாவாகிய அவன் சொல்ற ராஜா எழுப்பி வந்து அவன் பிலேயாமுக்கு என்ன பண்றான், பாலாக்கு எதிர் வந்து சொல்றான், இந்த ஜனங்கள் சபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கூலி எவ்வளவு பணம் கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து சபிக்க வைக்கிறான். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் நான் ஆசீர்வதித்த ஜனம். அல்லேலூயா. ஒரு தேசத்தினுடைய ராஜாவை எழுப்பி அந்த தேசத்தினுடைய தான் கடந்து போகிறோம். அவன் சொல்ற அந்த தேசத்தின் ராஜா எழுப்பி அவன் பணம் செலவு பண்ணி அவங்க சபிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆசீர்வதித்தவர்களை நீ சபிக்க முடியாது. ஆமென். ஆமென். சொல்ற ஏன் சொன்னா அவன் ஜனங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருகிற கூட்டம், இவர்கள் என்னை ஆராதித்து வருகிற கூட்டம். ஆமென். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவன் அப்படி எத்தனையோ சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நம்மை அழிக்கணும்னு பார்த்த கூட்டத்துக்கு முன்னாடி, நம்மை வீழ்த்தணும்னு சொல்லி இருந்த கூட்டத்துக்கு முன்னாடி, அவன் சொல்லி நீ வாழவே கூடாது என்று இருந்த கூட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில அவன் சொல்லி நாம் வீழ்ந்து போவோம் என்று சொல்லி இருந்த இடங்கள் எல்லாம் அவன் நம்மை உயர்த்தி வைத்தார். நீ அழிந்து போயிடுவேன் என்ற இடத்துல எல்லாம் மீண்டும் என் தலையை அவர் உயர்த்தினார். ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். அதான் எலியா சொல்லுகிறான். ஆமென். இந்த ஜனங்களுடைய அவன் சிந்தை பார்க்கிறே எவ்வளவு நன்மை பெற்ற நீங்கள். ஆமென். இந்த தேவனிடத்தில் எவ்வளவு அற்புதத்தை பெற்றிருக்கீங்க. ஆமென். தாயின் கருவிலிருந்து இதுவரையில் அவர்கள் உங்களை சுமந்து வந்த நாட்களை மறந்து விட்டீர்கள். ஆமென். தேவன் செய்த நன்மையை மறந்து விட்டீர்கள். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்து விட்டீர்கள். எகிப்து தேசத்தில் 400 வருஷம் நீங்கள் அடிமைகளாய் இருந்ததை மறந்து விட்டீர்கள். ஆமென். அங்கே செய்ததான கடினமான வேலையை மறந்துட்டீங்க. அங்க இருந்ததான உங்களை ஆமென் வேதனைப்பட்ட நாட்கள், உங்களை நெருக்கின நாட்கள், நீங்கள் அடிமைகளாக இருந்த நாட்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அல்லேலூயா. ஆமென். தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். உங்களை வைத்திருக்கிறார். பாலும் தேன் ஓடுகிற கானானின் தேசத்தை கொடுத்தவுடனே இவர்கள் தேவனை மறந்தாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். தேவன் உடன்படிக்கை செஞ்சுதான் ஆசீர்வதிச்சு வந்தார். ஆனா இவர்கள் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார். அதனால எலியா கேட்கிறான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் இன்னும் குந்தி நடப்பீங்க? விசுவாசமே இல்லையே, தெய்வ பயமே இல்லையே, ஆதியிலிருந்து அன்பு இல்லையே, அன்னைக்கு இருந்த ஆராதனை இல்லையே, அன்னைக்கு இருந்த பக்தி இல்லையே. அல்லேலூயா. அவன் எவ்வளவு விசுவாசமா இருந்த நீங்க, எவ்வளவு பக்தியா இருந்த நீங்க, இன்னைக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாம போச்சு. காரணம் என்ன? பிஸி. காரணம் என்ன? அவன் சொல்ற நம்ம கையில பிடிக்க முடியல. அல்லேலூயா. அன்னைக்கு இருக்க பயம் இல்ல, பக்தியும் இல்ல, தெய்வீகம் இல்ல, ஆராதனை இல்ல, அவன் ஜெபமும் இல்ல, அவன் சபைக்கும் வர்றதில்லை. அப்படி ஆகி போச்சு. சும்மா போனா போதுன்ற மாதிரி நம்முடைய எதை தொட்டுக்கலாம் ஆண்டவரை அப்படிங்கிறதோடதான் இன்னைக்கு ஆராதனைகள் போய் கொண்டிருக்கிறது. அவர்தான் எலியா கேட்கிறான், நீங்கள் எந்த மட்டும் அவன் என்ன பண்ணுவீங்க? குந்தி நடப்பீர்கள். வசனம் 18 அவன் 18 சொல்றாரு பாருங்க. அவன் சொல்ற 18 அதுக்கு இஸ்ரவேலை கணக்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் அவன் நீருடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. ஆகாப் சொல்றாரே, நீ வந்து எங்களை கலங்க பண்றியா? கலகம் பண்றதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போதே, நான் கலகம் பண்ணல, அவன் கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு. அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு, அவன் தேவனோட எச்சரித்த காரியங்களை விட்டு, அவன் சொல்ற நீ எப்படி நடக்கணும் என்று ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் இருக்கிறது. எப்படி வாழணும், ஆமென் ஸ்தோத்திரம், எப்படி நீ ஆமென் இந்த உலகத்துல சாட்சியா இருக்கணும்ன்றதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிரமாணத்தை மீறி நீங்கள் நடந்து கொண்டு கர்த்தரை நீங்க தான் கலங்க பண்ணீங்க. அல்லேலூயா. 18:30 வாசி. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் என் கிட்டே வாருங்கள் என்று சொல்லி ஆமென் சொல்ற சகல ஜனங்களும் என்ன பண்ணாங்களா? ஆமென் சொல்ற வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருடைய பலிபீடத்தை தகர்த்தார்கள்.
அல்லேலூயா. நோவா பேரை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் கர்த்தர் எங்களை அவன் தண்ணீரில் அழிந்து போகாதபடிக்கு எங்களை அவன் நாட்கள் முழுதுமாய் எங்களை பாதுகாத்தார் என்று சொல்லி நன்றி சொன்ன பலிபீடம் அது. அல்லேலூயா. அவன் ஆபிரகாம் தன் பிள்ளையை சாபம் கொடுக்க போகும் பொழுது தேவன் மோரியா மலையில அவன் கட்டின பலிபீடத்துல அவன் சொல்லும் கர்த்தர் அவனுடைய பிள்ளைக்கு அவன் வைத்திருந்ததான அந்த தண்டனை மாற்றி அந்த இடத்துல தேவனுடைய தயவு உண்டாகி அவன் சொல்ற அதற்கு பதிலாய் ஒரு ஆட்டை பலியாக்கினான். அவன் சொன்னான் அவன் கர்த்தருடைய பர்வதத்தை எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், உன் தேவைகள் எல்லாம் பார்த்து கொண்ட பலிபீடத்தை அவர்கள் தவிர்த்து போட்டார்கள். ஒரு காலம் இருந்தது, அவன் உன் தேவைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் அவர். ஆமென். தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஆனால் அந்த பலிபீடங்கள் எல்லாம் இவர்கள் தகர்த்து போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பாப்போம். ஆமென். சொல்லுங்க. தேவனுடைய மனிதர்கள் ஆமென் சொல்ற அவர்கள் கட்டின பலிபீடங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் உடைத்து போட்டார்கள். ஆமென். எவ்வளவு வேதனையான அனுபவம் பாருங்க. ஆமென். சொல்றோம். எப்பொழுதெல்லாம் பலிபீடம் கட்டப்படுகிறதோ அது எப்பொழுதெல்லாம் அங்க ஒரு உடன்படிக்கை ஏற்படும், அங்க ஒரு ஒப்புரவாங்குதல் வரும். இதெல்லாம் இன்னைக்கு இல்லை. இவர்கள் எலியா தனகளை கொண்டு சொல்றான், இதெல்லாம் உடைத்து போட்டதை எல்லாம் அவன் காண்பிக்கிறான். இதெல்லாம் இவர்கள் என்ன பண்ணாங்க? உடைத்து போட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கவனிங்க. சோதர வசனம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல அங்கதான் வாசிக்கிறோம். 19:10ல தான் வாசித்தோம். அதற்கு சேனைகளாய் கர்த்தருக்கு வைராக்கியம் சொல்ற இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், பலிபீடங்களை இடித்தார்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்தார்கள். ஆமென். பலிபீடங்களை உடைத்து உடன்படிக்கை உடைத்து கட்டளை விட்டு ஆண்டவரை விட்டு இரண்டு மனசா இங்கே அங்கே அலை பாய்ந்த இந்த கூட்டத்தை அவன் சொல்ற எலியா என்ன பண்றான்? எச்சரித்து காண்பிக்கிறான். கவனிச்சீங்களா? இதுவரை நீங்கள் எதன் மேல் நம்பிக்கையா இருந்தீர்களோ, அல்லேலூயா, எதன் மேல தன்னுடைய பலம் என்று சொல்லி இத்தனை வருஷம் தேவனை மறந்து போனீங்களோ, ஆமென், உங்களத்துல நீ ஓடி போன நாட்கள் எல்லாவற்றையும் இவன் ரிமைண்டர் பண்றான். ஆமென். சொல்றோம். எதை நீ உடைச்சு போட்டிருக்க? தேவன் உனக்கு செய்ததான உயர்வை நீ மறந்துட்ட, தேவன் செய்ததான நன்மையை நீ மறந்துட்ட, ஆண்டவர் உன்னை பாதுகாத்ததான நாட்களை நீ மறந்துட்ட. ஆமென். சொல்றோம். மக்கள் உன்னை அழிக்கணும்னு நினைச்ச இடத்துல எல்லாம் தேவன் உன்னை உயர்த்தி வைத்தாரே. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனோடு இருக்கிறதான அவன் அந்த உறவை இவர்கள் என்ன பண்றாங்களா? விட்டு அவன் பாகால்களை பின்பற்றினதினால் அல்லேலூயா ஒரு பின்மாற்ற நிலைக்கு போயிடுச்சு சபை. ஆதியில் இருந்த சபை அல்ல இது, தேவன் தெரிந்து கொண்ட சபை அல்ல இது. இன்னைக்கு இது ஒரு பின்மாற்றத்தின் சபையாய் மாறிடுச்சு. எலியா தனகளை பட்டு காண்பிக்கிறார். சொல்ல பாருங்க, அதற்கு அவன் இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிற நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால். பாகாலை பின்பற்ற அப்படின்னா தேவனை விட்டு பின்மாறின சபை. அல்லேலூயா. சபையை விட்டு பின்மாறி போயாச்சு, ஆராதனை விட்டு பின்மாறி போயாச்சு. நல்ல உற்சாகமா ஆராதிக்க முடியல. ஆமென். உற்சாகமா தேவன் சமூகத்துல காத்திருக்க முடியல. ஆமென். உற்சாகமா ஆண்டவர் சமூகத்துல வர முடியல. கொஞ்ச நேரம் டைம் ஆச்சுன்னா நமக்கு என்ன பண்ண முடியல? பொறுக்க முடியல, உட்கார முடியல. ரொம்ப நேரம் ஆகுது. எங்கயாவது 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 2 மணி நேரத்துல முடியுதா? அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த என்ன இளவோ இல்லையா, அவன் என்ன பாடுறானோ, என்ன ஆராதிக்கிறானோ, என்ன செய்தியோ கேட்டுட்டு நான் சர்ச்சைக்கு போனேன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை காமிச்சிட்டு வாழ்றோம். அவன் கிறிஸ்தவன் என்பது ஒரு அடையாளம் அல்ல. அல்லேலூயா. ஏதோ ஒரு அடையாளத்துக்கு வாழ்றது அல்ல. அவன் வெறுப்புக்கு வாழ்றது அல்ல. ஆராதனை தேவனோடு அவன் உறவுகளை பலப்படுத்திக் கொள்வது, அவன் கர்த்தரோடு உறவை நிலைநிறுத்திக் கொள்வது, அவன் தேவனோடு கூட இருந்துதான் ஒரு நம்பிக்கையை பெருக செய்வதுதான் ஆராதனை. அல்லேலூயா. ஏன் வாயத்திலிருந்து பாடு, துதி, அபிஷேகத்துல நிரம்புன்னு சொல்றோம் தெரியுமா? அவன் உங்களுக்கும் அந்த தேவனுக்கும் உள்ளதான உறவு எந்த நேரத்திலும் உடைந்துடக்கூடாது. அல்லேலூயா. அவன் சொல்ற இவர்களை முதல்ல அவன் என்ன பண்றான்? காண்பித்து கொடுக்கிறான். அவன் அவர்கள் உணர்த்தப்படணும். ஏன் அவன் கவனிங்க, தேவன் இவங்க நினைச்சாங்க இந்த தேவன் தான் இவ்வளவு நாள் உயர்த்துகிற
காண்பித்து கொடுக்கிறார். முதல்ல